இதுல அதிகமான பாதிப்புகள். சித்தர்கள் சொல்லுவது மலைகள் சரியும், பூமி பொழக்கும், வானத்திலிருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா. இந்த வருடம் 31 டிசம்பருக்குள் முக்கடலும் பொங்குமா. அதான சாதாரண சுனாமி அல்ல. ஒரு கடல் பொங்கினாவே சுனாமி தாங்க முடியாது. 3 கடலும் சேர்ந்த ஒரே நேரத்தில். ஆமா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், மூணு எங்க இருக்கு? நம்ம இந்தியாவுடைய கீழே. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கடலும் அதனுடைய சீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா. அதற்கு பைத்தியமல்ல, சித்தர்கள் தான். அவன் ஏதோ ஒரு ரூட்ல தான் பைத்தியக்காரன் ஆயிருப்பான். இதெல்லாம் சித்தர்கள் சொல்லுவது மலைகள் சரியும், பூமி பொழக்கும், வானத்திலிருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா, கடல் பொங்குங்கிறாங்க. முக்கடல் பொங்குங்கிறது இந்த வருடம் 31 டிசம்பருக்குள் முக்கடலும் பொங்குமா. அதான சாதாரண சுனாமி அல்ல. ஒரு கடல் பொங்கினாவே சுனாமி தாங்க முடியாது. 3 கடலும் சேர்ந்த ஒரே நேரத்தில். ஆமா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், மூணும்